நான்லாம் சின்ன வயசில இருக்கப்போது இந்த மாரி செவுத்துல கிறுக்கவே விட மாட்டாங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு பென்சில கோடு போட்டாலுமே கையிலேயே வந்து பட்டு பட்டுன்னு அடி விழும் நமக்கெல்லாம். பட் இப்போ அந்த மாரி கிடையாது. எல்லா ஜென்ரேஷனும் மாறிட்டு பசங்க வந்து ஃப்ரீடமா இருக்கணும். கொஞ்சமாச்சும் கிரியேட்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து விட்டுடுறோம். ஸோ அதனால வீடு ஃபுல்லாவே எங்களுக்கு வந்து அசிங்கமாயிடுச்சு. நமக்கு எப்போ ரொம்ப கூச்சமா இருக்கும்னா, யாராச்சும் கெஸ்ட்டு வந்து பார்க்கும்போது தான் ரொம்பவே வந்து, "ஆஹா! என்னடா வீடு இப்படி இருக்கே!" அப்படின்ற ஒரு தாட் வந்து நமக்கு வந்து வரும். அது மட்டும் இல்லாம வீடே வந்து கொஞ்சம் டிம் ஆகும். எப்பன்னா, நம்ம லைட்ட போட்டு ஒரு 2 இயர்ஸ் இல்ல ஒரு 3 இயர்ஸ் இல்ல 1 1/2 இயர்ஸ்லேருந்தே வந்து லைட்டோடைய பிரைட்னஸ் எல்லாம் கொஞ்சம் டல் ஆகும். ஸோ லைட்டெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லைட்ட வந்து நான் போட்டு இருக்கேன் இப்ப. சாரி ரீப்ளேஸ் பண்ணலாம். ப்ளஸ் ஃபேனெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னுடைய கசின் தம்பிய வந்து கூப்பிட்டு அவனை வந்து எல்லாமே பண்ண விட்டுட்டேன். ஃபேனை வந்து ஒரு 2, 3 கிளாத் வச்சு அதுக்கப்புறமா லைட்டாக வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சோப் வாட்டர்லேயும் லைட்டாக வைப் பண்ணி சூப்பராக ஆகிடுச்சு. அண்ட் இந்த பெயிண்ட் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு பெயிண்ட் அடித்தோம். பெயிண்ட் அடித்து 2 1/2 இயர்ஸ் ஆகுது. ஸோ அந்த பெயிண்ட் பாக்ஸ் எல்லாம் வந்து கீழே நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ரொம்ப கெட்டியானதுனால லைட்டாக வாட்டர் போட்டு இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கோட்டிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பெயிண்ட் வந்து எந்த ஸ்பாயில்னஸுமே ஆகலை, சூப்பராக இருக்குது. ஸோ வால் ப்ளஸ் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விட்ச் போர்டு கீழே தான் வந்து பயங்கரமாக அழுக்கு சேரும். அது எப்படி தான் செய்கிறதுன்னு தெரில. நம்ம ஸ்விட்ச்சில் தான் கை வைக்கிறோம். பட் ஆனால் பசங்க வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது அந்த இடத்துல கை வைக்கிறாங்க போல் பயங்கரமாக அழுக்காகுது. உங்கள் வீட்டில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வால் வந்து 2 கோட்டிங் நாங்கள் போட்டிருக்கோம். செம்ம பிரைட்னஸ், ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது பார்க்க. ப்ளஸ் லைட்டும் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணதுனால நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிரைட்னஸ் கிடச்சிது. பாருங்கள் எப்படிலாம் கிறுக்கி வச்சுருக்காங்க. லிப்ஸ்டிக்கு, பெயிண்ட்டு, ஸ்கெட்சு, வீட்டில் என்னென்ன ஸ்கெட்செல்லாம் இருக்கோ அதெல்லாம் வச்சு போடுறது, நெயில் பாலிஷுன்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் கோட்டிங் போட்டு ஒரு 2 3 ஹார்ஸ் நான் அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டேன். ஃபேனெல்லாம் போட்டு விட்டு அதுக்கப்புறமா செகண்ட் கோட்டிங் நான் ஒரே நாளில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, சூப்பராக. ஃபுல்லாக பண்ணலை. எனக்கு எவ்வளோ கை எட்டுதோ அந்த அளவுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். க்ரீம் கலர்னால ரொம்ப டிஃப்ரென்ஸாக தெரியலை மேலேயும் கீழேயுமே. ஏன்னா மேலெல்லாம் வந்து நல்லா நீட்னஸாக இருந்துச்சு. ரொம்ப உத்து பார்த்தா தான் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர்னு. நார்மலாக பார்த்தா நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. அண்ட் ஃபஸ்ட் கோட் வந்து நானே தான் பண்ணேன். தம்பி வந்து ஃபேன் க்ளீன் பண்ணிவிட்டு ரூமில் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ ஃபஸ்ட் கோட்டிங் ஃபுல்லாக ஹாலில் நானே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் செகண்ட் கோட்டிங் வந்து அவன் பண்ணான். அண்ட் ரூமில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் தான் பண்ணேன். க்ரே அண்ட் இந்த செர்ரி கலர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் வந்து கோட்டிங் கொடுத்து முடித்தேன். சூப்பராக இருக்குது. வெளியில் வந்து ஆளெல்லாம் வச்சு பண்ணணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது. அதாவது நான் சொல்கிறது செகண்ட் கோட்டிங். நம்மக்கிட்ட பெயிண்ட் இருக்குது அப்படின்னா நம்மளே பண்ணிக்கலாம். பெயிண்ட்டை சேவ் பண்ணி வச்சுட்டு எப்போ தோணுதோ நம்மளே பண்ணி சூப்பராக பிரைட்டாக ஆக்கிடலாம் நம்ம. அண்ட் இன்கேஸ் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணோன்னா அது வந்து ChatGPT இல்லை யூடியூப்பில் இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோஸில் வந்து பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா கேளுங்க. என்கிட்ட ஒரு பெஸ்ட் பெயிண்டர் இருக்காங்க. அது என் தம்பி தான். அவன்கிட்ட கேட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு செப்ரேட் வீடியோ வந்து நான் போடுறேன். ஹால் ஃபுல்லாகவே பெயிண்ட் ப்ரஷ்ஷில் தான் பண்ணேன். பட் ரூமில் நான் கலர் சேஞ்ச் பண்ணும்போது அந்த க்ரே கலரில் அந்த லைன்ஸ் தெரிஞ்சுது. பெயிண்ட் ப்ரஷ்ஷோட லைன்ஸ் தெரிஞ்சுது. அதோட இந்த மாதிரி ரோலரில் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ரோலரில் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி டாட் இருந்துச்சு. ரொம்ப பயந்தேன், என்னடா இப்படி இருக்கேன்ட்டு. அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணி விட்டதும் ஒரு சூப்பரான கம்ப்ளீட் ஃபினிஷ் லுக் வந்து கொடுத்துச்சு இந்த ரோல் ப்ரஷ்ஷை. எப்படி இருந்தாலும் இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணுவேன் கலரை. ஸோ என்ன கலர் காம்பினேஷனில் ரூமுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.